उत्तरेदात्मनात्मानं नात्मानमवसादयेत् आत्मैव आत्मनो बन्धु आत्मैव रिपुरात्मनः உன்னை நீயே உயர்த்திக்கொள், உன்னை இழிவுபடுத்திக் கொள்ளாதே. நீயே உனக்கு நண்பன், நீயே உனக்கு பகைவன். பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய येनात्मैवात्मना जितः बन्धुरात्मात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेदात्मैव शत्रुवत् தன்னை வென்றவன் தனக்கு நண்பன், தன்னை வெல்லாதவன் தனக்குத்தானே பகைவன் போல் பகைமையில் இருக்கிறான். இதனுடைய பொருள் என்னவென்றால், நமக்கு வெளியில யாரும் எதிரிகள் இல்லை, பகைவர்கள் இல்லை. புரியுதா? நமக்குள்ளதான் எல்லா நண்பர்களும் இருக்கிறாங்க, பகைவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க நம்ம எதிரியாக நினைக்கக்கூடாது. நமக்குள்ளே தான் எல்லா பகைவர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆக நாம் மற்றவர்களிடத்தில் குற்றம் காணக்கூடாது. ஒன்றை நீ தாழ்த்திக்கூடாது. நான் மற்றவங்களோட சரியாக படிக்கலை, நான் சரியாக பாடலாம் படிக்கலை அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை அகற்றணும். முதல் 2 வாங்குறவங்க யாரோ அவங்கள தான் நீங்களும் வாங்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் நல்லா படிக்கணும் இல்லையா? நம்ம நம்மளை தாழ்த்திக்கக்கூடாது. உனக்கு நீ தான் நண்பன், உனக்கு நீயே தான் பகைவன். இதை கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு இந்த ஸ்லோகத்தை. இதை நீங்கள் அதில் புக்கு வச்சுருந்தா இந்த ஸ்லோகம் இருக்குது, படிக்க.